வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், ஏற்கனவே நான் நிறைய புதினா துவையல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வித்தியாசமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ஒரு புதினா துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா துவையலுக்கு தேவையான பொருட்கள்: புதினா 3 கட்டு அளவு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் 100 கிராம் வச்சுருக்கேன். வெங்காயம், சாம்பார் வெங்காயம் ஒரு 200 கிராம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் பூண்டை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகா வச்சுருக்கேன். கடுகு உளுந்து தாளிக்க, இதுக்கு நம்ம கடுகு உளுந்து கொஞ்சம் கூட போடணும். 2 லெமன் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் நம்ம தேவை இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், புதினா துவையலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம தாளிக்கும் போது அந்த எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். பாருங்கள், இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டும் இதில் சேர்த்துடலாம். இந்த பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த புதினா துவையல் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது எங்கேயாவது டூர் போகிறோம், அந்த மாதிரி டைமில் இந்த துவையல் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு 2-3 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம லெமன் போட்டோம் அப்படின்னா 2-3 நாள் நல்லாயிருக்கும். இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இதை சைடிஷாக வச்சுக்கலாம். பாருங்கள், உப்பு 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். முதல்ல வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த பூண்டு நல்லா வதங்கட்டும். இந்த துவையலில் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தோட வாசனையும் பச்சை மிளகாவோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புதினா துவையலில் சாப்பாட்டுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லிக்கு, தோசைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், லெமன் இந்த கிண்ணத்தில் புழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் புதினா சேர்த்துக்கலாம். இந்த புதினா பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆவடியெல்லாம் தாண்டி ஒரு ஊரில் நிறைய கீரை வகையெல்லாம் அங்கே பயிர் பண்ணியிருக்காங்க. மருந்து போடாமல் அங்கே பயிர் பண்ணுறாங்க. அங்கே வாங்கின புதினா இது. ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் பறித்து வாங்கிட்டு வந்தேன். நிறைய வகை கீரைகள் இருக்குது. அடுத்து வரப்போகிற வீடியோவில் நான் அந்த தோட்டத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக அதில் பாருங்கள் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு தண்ணி இதில் இருக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அரைக்க போகிறதில்ல. இந்த லெமன் நல்லா இதை அரைச்சிட்டு அந்த மிக்சியில் இருக்கும் போதே இந்த லெமன் தண்ணி அதில் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், புதினா நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். புதினாக்கு நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி லெமன் ஊற்றிக்கலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த லெமன் சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி விதை உழுந்துருச்சு அப்படின்னா அந்த விதையை எடுத்துருங்க. அதோடு சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப கசக்கும். இல்லை வடிகட்டி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், புதினா சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டேன். இது கடாய் காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அதுங்காட்டி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புதினா துவையல் அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த துவையலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகும் உளுந்தும் கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்ச உடனே இதில் எடுத்து இதை கொட்டிடுவோம். நம்ம கொட்டும் போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த லெவலோடு நம்ம எடுத்துடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே இதை கலரி விட்டால் போதும். பாருங்கள், புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம். இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் இதை வச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.